நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், கால் மிதிக்கும் கர்த்தருக்கு சொந்தமாகவும் நமக்கும் ஆண்டவர் தருவன் தான் சொல்லிக்கிறார். பைபிள் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு சொந்தமாகவும் நான் சொல்லியிருக்குது. பைபிள் வசனம் என்ன சொல்லுது? நீ கால் மிதிக்கும் தேசம்லாம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன்றார். கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு காலத்தில் கால் மிதிக்கிறதுலாம் கொடுத்துருவாங்கன்னா நிறையா பேர் மற்ற வீட்டுக்குள்ளே நடக்கிறது. ஆமாப்பா, ஆமாம், நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்ற ஒரு பயம் கூட வந்துச்சு. ஏன்னா அவங்க நல்ல கார் வாங்கியிருப்பாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறான், நேம் அண்ட் கிளைம்னு அப்படி ஒரு பிரசங்கம். எதுனாலும் தொட்டு ஜோம் பண்ணி எடுத்துக்கோணும். உடனே போய் நல்லா இருந்துச்சு இந்த காரு, நானும் கை வச்சு ஜோம் பண்ண எனக்கு கொடுக்கணும்னு. அப்படி சிலவங்க கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த உள்ளே கிடக்குது பாரு ஒரு பேராசை, அந்த பேராசையை நல்லா ஊட்டி எழுப்புறதுக்கும் நல்லா இருக்குது. அதனால தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். புரியுதா? ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தேவன். எப்பவுமே ஒரு ஆசீர்வாதம் சொல்லிட்டாங்கன்னா அது ஒன்லி ஆஃப் ட்ரூத்து. என்ன ட்ரூத்து? வெறும் அதே சொன்னான்னா அது பொய். ஆஃப் ட்ரூத் இஸ் அ லை. கரெக்டா? சிரிப்பி சொல்லுங்க. பாதி உண்மைன்றது உண்மை கிடையாது. அப்படி பார்க்க போல ஆண்டவர் இந்த வசனத்தை எப்படி எங்கே கொடுத்து நமக்கு சொல்கிறார் பாருங்களேன். அதில் என்ன அழகாக அடங்கி இருக்குது. ஆண்டவர் ஜனங்களுக்கு இந்த நிலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன், இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்ளுவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்கள எத்தனை பேர் அங்கே அனுப்புகிறாங்க? 12 பேர் அனுப்புகிறாங்க. 12 பேர் போயிட்டு நல்லா தான் வந்தானுங்க. என்ன பண்ணாங்க? பழம்லாம் தூக்கிட்டு வந்தானுங்கப்பா. திராட்சை எல்லாம் எடுத்துகிட்டு பொமக்ரேனட்லாம் எடுத்துகிட்டு காமிச்சு, பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு ஒன்று எல்லாருக்கும் ஆசை தான் இருக்கும். எல்லாம் எத்தனை நாள் போய் சுற்றினானுங்க அவனுங்க? நீங்கள் சொல்லுங்கள். அந்த வேவ் பார்க்க போனவங்க எத்தனை நாள் அந்த தேசத்துக்கு அவங்கள தனித்தனியாக ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்கங்க, கூட்டணியாக போகல. என்ன எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் இப்போ நம்ம ஊர் தான் வச்சுங்க, சென்னைன்னு. ஒருத்தர் பொரசாகம் பக்கம் விட்டாங்க, ஒருத்தர் அந்த பக்கம் அம்பத்தூர் பக்கம் விட்டாங்க, ஒருத்தர் அந்த பக்கம் அண்ணா நகர் தாண்டி விட்டாங்க, ஒருத்தர் நொலம்பூர் தாண்டி அப்படி அங்கங்கே அடையாறு எண்ணூர் இப்படி விட்டாங்க. போய் பார்த்துட்டு வாங்க தேசத்துன்னு. ஸோ கும்பலாக போன மாதிரி இல்லை, 2 பேராக போன மாதிரி இல்லை. இவங்களுக்கு அவனை என்ன தெரியாது. ஆக மொத்தம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு, எத்தனை நாள் கழிச்சு? 40 நாள். கரெக்டாக சொல்லிட்டுங்க பாருங்க. 40 days they went and came. சொன்ன காரியம் எல்லாத்தையும் நல்லா இருக்குது, தேனு பால் எல்லாம் ஓடுது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பேசின காரியம் ஜனங்களுக்குள்ள திகிலும் பயமும் நம்மளால் அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்க ராட்சசர்கள் மாதிரி இருக்காங்க, நம்ம கண்ணில் நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிற மாதிரியே அவன் கண்ணிலையும் நாங்கள் தோன்றுறோம். அதோடு இன்னும் அப்பத்தமாக சொன்னது, இந்த தேசம் ஊரில் இருக்கிற ஜனங்க பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்ரும், நம்ம அழிஞ்சிடுவோம் அப்படின்னோடனே ஜனங்களுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. அப்போது காலேபும் யோசுவாவும் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க எழும்பி இவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு, எப்பா இப்படிலாம் கிடையாது, கர்த்தர் நமக்கு இவர்களை ஆகாரம் போல் கொடுத்துருவாரு, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது இந்த தேசத்தை நம்ம சுதந்திரத்து கொள்வோம் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து கை தட்டாங்களா? இல்லை, எல்லாரும் கல்லெடுத்துறான்ன்றான். சார், கல்லெடுத்து அடிக்க வந்துட்டாங்க. தே ஸ்டோனும்னா கல்லுன்னா அப்படி சும்மா சின்ன கல் எடுத்து இப்படி தலைமையில் குப்பை மாதிரி போடல, அடிச்சு சாவடிக்கிறதுக்கு. கரெக்டாங்க? கொஞ்சம் யோசிங்க. அவ்வளோ கோவம் வந்துச்சு. நீ என்னடா சொல்கிற? ஏன் மெஜாரிட்டி என்ன சொல்லுது, நம்ம போனாங்க செத்துருவோன்றாங்க. உடனே ஓன்னு அழுது இவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்குன்னு ஒரு கேப்டன், எப்படி கேப்டன் ஒன்று அவங்களுக்கு, நமக்கு ஒரு கேப்டன் ஒன்று செட்டப் பண்ணி நம்ம திருப்பி எங்கே போகிறோம், அடிமைத்தனத்துக்கு போயிடலாம் பெஸ்ட்டு. முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் அங்கே போய் செத்துட்டா கூட பரவாயில்ல, ஏன்டா இங்கே எங்களை சாவடிக்கிறேன்ட்டு கலாடா பண்ணி அந்த ஒரு மனமே போய் ஒரு குழப்பத்தின் ஆவியை கொண்டு விட்டானுங்க எல்லாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் கேளுங்க, நல்லா கவனிங்க. அப்போ அங்கே காலேபுன்னு ஒரு மனுஷன், இன்னைக்கு
காலேபை பற்றி பேச போகிறேன். யோசுவா பற்றி நிறையா நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் காலேபை பற்றி ரொம்பவும் அங்கே விவரித்து ரொம்ப எழுதலை. ஆனால் அந்த காலேபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சாதாரண ஆள் இல்லை. அவர் அந்த வேவு பார்க்க அனுப்ப போல அவருடைய வயது என்னன்னா 40 வயது. எத்தனாவது வயசில் அனுப்பிச்சிருக்காங்க? 40 இயர்ஸில். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் முறுமுறுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணது நிமித்தம் நான் உங்களை தண்டிக்கிறேன். நீங்கள் எந்த ஆளுமே, அவர் சொல்கிறாரு, அந்த தேசத்தை நீங்கள் பார்க்க மாட்டுங்க. போச்சு போ, பார்க்க கூட மாட்டுங்க. அட்லீஸ்ட் பாவம் மோசஸுக்கு மேலே மலை மேலே ஏற்றி பார்க்குற வரைக்கும் விட்டு அப்புறம் தூக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் இவங்களுக்கு சொல்கிறார், நீ பார்க்க கூட மாட்டேன், ஏன்னா நீ என்னை விசுவாசிக்கலை. 10 தடவை நீங்கள் என்னை வந்து சோதிச்சிட்டுங்க, இது போதண்டான்ட்டு. அதனால் நான் என்ன உன்னை பனிஷ் பண்ணுறேன்னா, 40 நாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமாக தண்டனை. 40 ஆண்டு நீ வனாந்தரத்தில் சுற்றி நீங்கள் 50 பேரும் செத்து உங்கள் பிள்ளைகள் இறையாயிடுவாங்கன்னு நீங்கள் பயந்துங்கள்ல, அந்த பிள்ளைகள் போவாங்க. அவங்களோட காலேபும் யோசுவாவும் போவாங்க. ஏன் போவாங்க கேளுங்க. 10 பேர் கால் மிதிக்கும் தேசம் போயிட்டு வந்தானே, எங்கே போனான்? அங்கே மறித்து போனான். கால் மதிக்கும் தேசம் எல்லாம் பாடலாம், ஆனால் வேலை நடக்கலை. ஏன்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்கு சார், ஆனால் இவனுக்கு மட்டும், யாருக்கு? யோசுவாவும் காலேபும். இன்னும் நல்லா சொல்கிறேன் கேளுங்க சார். 40 வருஷம் ஆயிடுச்சா? இன்னொரு அவங்க வந்து வேவு பார்க்க போனது காலேபு எத்தனை வயசு? 40 வயசு. இவங்க என்ன பிரச்சனை நிமித்தம் இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம போய் அவங்கள ஜெயிச்சிடலான்றாங்க. ஆனால் இவங்க பிரச்சனை நிமித்தம் ஆண்டவர் என்ன சார், இவங்க போய் வேலைக்கு ஆகாது, போய் சாக தான் போகிறாங்க, விசுவாசம் இல்லை, நீங்கள் வனாந்திரத்துக்கு போங்கடா, இறங்கி இப்படி போங்கடான்னு அனுப்பிட்டு வனாந்திரத்தில் இன்னொரு 40 வருஷம் சுற்றுனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 5 ஆண்டுக்கு அப்புறம் அந்த தலைமுறையே போயிடுச்சு. வசனம் நீங்கள் பாருங்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க 6,03,500 பேர் இருந்திருக்காங்க அப்போ. ஆக மொத்தம் 40 வருஷத்தில் எல்லாம் காலி. ஒரு மாதத்தில் எத்தனை பேருன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் அடக்காராதனை. அப்போ ஒரு நாளைக்குன்னு பார்த்தா 30 பேர்கிட்ட வருது. ஏதோ ஒரு கணக்கு பாருங்கள். அப்போ ஒரு நாளைக்கு டெய்லி ஃபியூனரல் சர்வீஸு. என்னங்க அது, எவ்வளோ சோகம் இருக்கும் பாருங்கள். நீங்கள் யோசித்து பாருங்க, இதெல்லாம் கற்பனை பண்ணோம். அங்கே இருந்த ஜனம் 6,03,500. அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்களை போய் மெதுவாக ஒவ்வொரு வருஷமும் இத்தனை பேர் சாகுறாங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாள் அப்படி பார்க்க போல வெசனமும் சோகத்தில் கூட இருந்தவங்களாம் சாவுறாங்க. ஆனால் காலேபு என்ன சொல்கிறான், நான் அந்த தேசத்தை சுதந்தித்து கொள்வேன். எத்தனை வயசில்? 85வது வயசு ஆயிடுச்சு. நல்லா கேளுங்க, இவ்வளோ கதையை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா படிச்சிங்கன்னா தெரியும். 85 வயசு ஆயிடுச்சுன்னா எதுக்குன்னா, இவங்க வேண்டாத ஆளுங்களாம் சாகிற வரைக்கும் காத்திருக்கணும். சார், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் மனம் தளராமல் அந்த மனுஷன், இவர் விசுவாசம் நல்லா இருக்கு, பட் கூட இருந்தவங்க நிமித்தம் தான் பொறுமையாக இருந்து முடிஞ்சிட்டு 85வது வயசில் மனுஷன் பேசுகிற பேச்சா இது நீங்கள் கேட்புங்க. சார், உங்கள் பிள்ளைக்கு சொல்லுங்கள், டாய் சூப்பர் மேன்னா இப்படி தான்டா இருக்கணும், இது தான்டா சூப்பரு அப்படின்னு நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் சொல்லி கொடுங்க. 85வது வயசில் பாருங்கள், வயசு 85 வயசில் அவர் வந்து யோசுவாவை போட்டு சொல்கிறார். எந்த இதுலன்னா யோசுவா 14வது அதிகாரம். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவானிடத்தில் வந்தார்கள். கேனாசேயனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ்பர்னேயிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரை பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால்
உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். எப்ப சொல்றாரு? மோசஸ் காலத்துல சொன்ன வார்த்தையை 45 வருஷம் கழிச்சு இன்னும் அந்த வார்த்தையை இருதயத்திலேருந்து எடுத்து போடல, மறக்கல. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசும் தேவன். நம்ம ஒவ்வொருத்தரோடையும் ஆண்டவர் பேசுறார். அன்றைக்கு பேசின தேவன் இன்றைக்கும் பேசுறார். வாக்கு அளிக்கிற தேவன். வசனத்தை இந்த மனுஷன் வயசான காலத்துல சோர்ந்து போகாம, மறந்து போகாம ஞாபகப்படுத்தி, அன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ கால் மிதிக்கும் தேசம்லாம் உனக்கு நான் தருவேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் முழு இதயத்தோட ஹோல் ஹார்ட்டடாக நான் ஆண்டவரை பின்பற்றினேன். அப்போ ஆண்டவர் அவருக்கு என்ன சொல்கிறாரு? எதன் நிமித்தம் உனக்கு நான் தருவேன்றாரு? அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால், உத்தமமாய் நீ பின்பற்றினால், உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். பாருங்க, ஆசீர்வாதம் யாருனால பிள்ளைகளுக்கு எப்படி வருதுன்னா, அப்பா அம்மா உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுது நிமித்தம் நம்ம பிள்ளைகளுக்கும் வரும். ஆனால் அவனுங்க என்ன பண்ணாங்க பாருங்க, ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் மறித்து போனாங்க. ஆனால் தேசத்தில் நடந்தாங்க, கால் மிதிச்சிச்சு, அங்கே இருக்க கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுச்சு. ஆனால் ஒன்றுமே போய் சேரல, மடிஞ்சு போயிட்டாங்க 20 வருஷத்துல. ஆனால் ஆண்டவருடைய கட்டளை என்னன்னா, நீங்கள் இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். நம்பர்ஸ் எண்ணாகமம் 14, அங்கேயும் 14 தான், 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உத்தமமான இருதயத்தோட வந்தனால அவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஆவி. தமிழ்ல வாசிங்க, கரெக்டா இருக்கா பாருங்க. he had a different spirit. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும். வேற ஆவி என்ன சார் இது? வேற ஆவி நல்லா கேளுங்கம்மா. 10 பேரு வித்தியாசமா பேசுறாங்க, ஆனா இவனுக்கு வேற ஆவி இருக்கு. இன்னைக்கு இதே இது காலேபு கூட இருந்தவங்க எல்லாம் அந்த சிவந்த சமுத்திரத்திலையும் பாறையில் இருக்கிற தண்ணியை குடித்து ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவித்தவர்கள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். இன்னைக்கும் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு நம்ம சபையில் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரோடையும் பழகுறோம். ஆனாலும் அங்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி நாட்களில் சொத்த மீனையும் நல்ல மீனையும் நான் பிரிப்பேன், களையையும் விதையையும் பிரிப்பேன், என் ஆடு என் சத்தத்தை கேட்கும். இன்னைக்கு சபையில் கிறிஸ்டியானிட்டியில் நானும் 19 வருஷம் ஏனோ தானோன்னு சர்ச்சுக்குள்ளே தான் இருந்தோம். நல்ல ஒரு கோயில் மாடாக இருந்தோம், நல்ல பக்தியாக இருந்தோம். ஆண்டவரோட ஐக்கியம் இல்லை, ஆண்டவருடைய வாசனையும் இல்லை. அதே மாதிரி அநேகர் இருப்பாங்க கிறிஸ்டியன் பேரோட. ஆனால் உனக்கு ஒரு வித்தியாசமான ஆவி படைத்த காலை போல நீ இருக்கணும்னா உன்னுடைய தரம் வித்தியாசம், உன்னுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசம், உன் தேவனை குறித்த அறிவு ஆழமான ஒரு அறிவு, அதன் நிமித்தம் உன் செய்கை வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி காலேபு மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம மாறிட்டோன்னா, முதலாவது we will become unpopular for speaking God's mind. இன்னைக்கு ஆண்டவருடைய வழிகளை சொந்தக்கார மத்தியிலும், ஆஃபீஸிலும், காலேஜிலும், ஏங்க சர்ச்சில் கூட, ஏங்க இப்படி பண்ணுறது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் உங்களுக்கு கைத்தட்டி பூவெல்லாம் போட்டு சந்தனெல்லாம் தெளிப்பாங்களா? செஞ்சு பாருங்க, தெரியும். ஒதுக்கிடுவாங்க, இவனா பாவன் அப்படின்வோம். கைத்தாளம் போட்டுகிட்டே இருக்கணும். ஆமாம், ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்குன்னா எல்லாருக்கும் நம்ம நல்லவர்களாக மாறுவோம். ஆனால் நீ போகிற பாதை விரிவான பாதை, நரகத்துக்கு போகிற பாதை. ஆனால் அது குறுகலான பாதையில் எல்லாமே உள்ளே போக முடியாது. அப்போ நீ கேட்ப, ஐயா பைபிளில் இது சொல்லுது தப்பாச்சு ஐயா, இது எப்படிப்பா செய்கிறது பிரதர் சிஸ்டர், இது தப்பாச்சுன்னா சத்தான் போ அப்படின்வான். ஆனால் ஆண்டவருக்குன்னு ஒரு வாய்ஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் தீர்மானித்தாதான்
அந்த வித்தியாசமான ஆவி வரும் பொழுது உங்கள் நிமித்தம் மனசாட்சி செத்து போன ஜனங்களுக்கு மனசாட்சி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களை பார்க்க பொழுது அவன் மனசு குத்தப்படும். இவங்க என்னடா இது, இவங்க இதெல்லாம் தப்புன்னு வாங்க மாட்றாங்களே, இவங்க லஞ்சம் வாங்க மாட்றாங்களே, இவங்க வேண்டாத காரியம் செய்ய மாட்றாங்களே, இவங்க இப்படிலாம் பேச மாட்றாங்களே, அவங்க எல்லாரையும் நேசிக்கிறாங்களே, எல்லாரும் வேற வேற ஆட்களாக பிரித்து ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு நிறைய ஜாதி நிமித்தம், பணத்து நிமித்தம், மொழி நிமித்தம் எல்லாரையும் வித்தியாசமாக நடத்துகிற. அப்படி இல்லையே, எல்லாரையும் அன்பாக நேசிக்கிறாங்களே, அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லி நம்மளை பாசமாக இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை காணுவாங்க. இட்ஸ் a different spirit. ஆண்டவருடைய குடும்பத்தில் இருக்கிறோன்னு தெரிஞ்சப்போ உலகத்தில் இருக்கிற மேட்ரு இருக்காது. ஒருவன் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு இருதயம் வந்தப்போ மனுஷனை பிரியப்படுத்த முடியாது. மனுஷனுக்கு ஜிங்சாக் 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 போடணும்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டானா கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. அவன் யாராவது ஒருத்தருக்கு தான் அவன் இரு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தரை நேசித்து இன்னொருத்தரை வெறுப்பான். அவன் ரெண்டுத்துக்கும் செய்ய முடியாது. ரெண்டுத்துக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதனால தான் அவங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைப்பாங்க. அவர்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவம் முன்னேறாது. வெளியே பார்க்கறதுக்கு கிறிஸ்டியன் இருக்கும், உள்ள அந்த பழைய ஆளாகவே இருக்கும். பழைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய யோசனைகள், பழைய நடவடிக்கைகள். அவர்கள் வாழ்க்கையில் எகிப்து அவர்கள் இருதயத்தை விட்டு போகலை. ஆனால் எகிப்தை விட்டு வந்திருக்கிறோன்னு சொல்லுவாங்க. எகிப்தையோட கூட இருதயத்தோடு வருவாங்க. அவர்கள் எல்லாம் ஆண்டவர் சுத்திகரிக்கும் இடம் எதுனா வனாந்தரத்தில் இவனை சாகடிப்பேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை சாவடிச்சிட மாட்டாருங்க, பயந்துராதுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தமான காரியத்தை நீ பார்க்க மாட்ட. அட்லீஸ்ட் மோசஸுக்கு மலை மேலே ஏற்றி இதை பார்த்துக்கோ, டிவி மாதிரி பார்த்துட்டு போயிடுன்ட்டாரு. நீ உள்ளே போக முடியாதுன்ட்டார். இந்த கூட்டத்துக்கு உன் கண்ணால் கூட காமிக்க மாட்டேன்றார். ஐயா இன்னைக்கு நல்லா கேட்குறங்க, காலேபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னது அவன் இருதயம் உத்தமமாய் இருந்துச்சு. உத்தமனா 6 மாதம் உத்தமம், 8வது மாதம் குரங்கு வேலை செய்யல. கான்ஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி, கான்சன்ட்ரேட்டட் எஃபர்ட். ஆண்டவர் தாண்டா அப்படின்னு வெறித்தனமாக அவன் வாழ்நாள் ஃபுல்லாக இருந்தான். ஒரு நாள் இல்லை, 45 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இவங்களோட சுற்றிட்டாலும் அவன் இருதயம் ஆண்டவர் மேலே தளராமல் இருந்துச்சு. கடைசியில் 85 வயசுக்கு அப்புறம் பாருங்க, அவர் யோசுவாட்ட வந்து சொல்றாரு. 85 வயசுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்றாரு, கேளுங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். உயிரோட வந்து என் கூட இருந்த என் சொந்தக்காரு, என் சர்ச்சுக்கு போனவங்க, அந்த தலைவர், அந்த ட்ரெஷரரு எல்லாம் போயிட்டாங்க சார். எனக்கு சண்டே ஸ்கூல் சொல்லி கொடுத்த டீச்சரும் போயிடுச்சு சார். அந்த ஐயான்னு சொன்னேன் பாருங்க, அவரும் போயிட்டார் சார். ஆனால் என்னவோ தெரில, என்ன உயிரோட வச்சுக்கிறார். இதாங்க சூழ்நிலை. யோசித்து பாருங்க, 50 பேரும் போயிட்டாங்க. இவங்க சமாளிச்சது 1 நாள் 2 நாள் இல்லை சார், 45 வருஷம்னா சாதாரண காரியம் இல்லை சார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கற்றுக்க வேண்டிய மேட்ரு காலேப்ட இருக்கு. காலேப் இஸ் ஃபண்டாஸ்டிக். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்து அசந்துருங்க. அவங்க என்ன மாதிரி சொல்றாரு அப்படியே வாசிங்க. இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். அந்த சொன்ன வார்த்தை சொல்லி 45 வருஷம் ஆயிடுச்சு சார். உங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்லி 2 வருஷம் கூட காத்திருக்க முடியலையா? இப்படி காத்திருக்க முடியாம ஒண்ணுன்னா கடன்னு அவசரப்பட்டு இஸ்மவேலை உண்டு பண்ணானுங்க. யாரு? ஆபிரகாம். நம்ம தகப்பன் தான். தகப்பனுக்கு கொடுத்தது நம்ம தாய் சாராள். ஆபிரகாம் சாராலையும் குறை சொல்கிறதோ இழிவா பேசுகிறதோ நம்ம யாருக்கும் அருகது கிடையாது. மரியாதையோட சொல்லி கற்றுக்குறோம். என்னன்னா அவங்க வந்து சூழ்நிலையில் பண்ணது நிமித்தம் அந்த பிரச்சனை. ஆனால் இவர் வனாந்தரத்தில் 45 வருஷம் காத்திருந்து இப்பொழுது என் வயசு 85 சார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில்
கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஏங்க இது பாருங்க, மோசே அன்னைக்கு என்ன அனுப்புனாரு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே பெலன் இன்னைக்கும் எனக்கு இருக்குதுன்னு யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? மோசஸ் தான் போயிட்டாரா? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 13வது அதிகாரம் யோசுவால ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. அப்போ யோசுவா எப்படி இருக்காருன்னு தெரியும். யோசுவா வயது சென்று முதிர் வயது ஆன போது கர்த்தர் அவனை நோக்கி, நிறுத்திங்க. யோசுவாக்கு வயசாகி ஓல்டு ஸ்ட்ரிக்கன், ரொம்ப போயிடுச்சு, வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் நம்பால் எப்படிங்கிறாரு? திருப்பிட்டு வாங்க. நம்பால் எப்படி இருக்காரு பாருங்க. எனக்கு ரொம்ப தொடப்பட்டுச்சுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஓடி வந்தேன் நான். இது நீங்களும் படிக்கணும். என்னங்க சூப்பராக இல்லை? 85 வயசு ஆகிட்டு யோசுவாட்ட சொல்கிறாரு, இந்த பாரு அன்றைக்கி போல் நான் இருந்தேன், மோசஸ் அதே பலன் இப்போ முகுதுறானா. பிரதர், நம்ம இந்த ஸ்டைலில் போகணும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சுற்றி இருக்கிறவன் பேச்ச பேசாதுங்க. அவன் 35 வயசுல கிழமை மாதிரி பேசிட்டுக்கிறான். ஆமாம், என்ன பண்ணுறது? 27 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறான். நேற்று ஜபத்துக்கு ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கு 85 வயசுமா, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, பேஸ் மேக்கர் இருக்குது. அது நான் சொன்னேன், பேஸ் மேக்கர்லாம் விட்டுருங்கம்மா, நீ எவ்வளோ நல்லா இருக்கிற, பார்த்தா சும்மா மலை மாதிரி இருக்கிறியா. 27 வயசில் ஒருத்தன் செத்து போகிறான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்கன்னு. யுவர் ஆட்டிடியூட் எல்லாமே நம்முடைய ஆட்டிடியூட் சார். எதிர்மாரியான ஆட்டிடியூட். ஒரு வழி வந்த உடனே வயசாயிடுச்சு இல்லை, இது ஸ்டைல் ஆயிடுச்சு இப்போ பேசுறதுக்கு. சார் இது ஸ்டைலு கிடையாது, உன்னை முடிக்கிற வார்த்தை இது, சுருக்கு கயிறு உனக்கு. இந்த பேச்சே பேசாதுங்க சார். நீங்கள் வயசாகிடுச்சுன்னே சொல்லாதுங்க தயவுசெய்து. ஏன்னா நம்ம கூட இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்லாம் அந்த மாதிரி தான் பேசிட்டுக்கிறாங்க, எல்லாம் தேஞ்சு போன மாதிரி. ஆனால் உலகத்தில் இருக்கிற ராக் மியூசிக் பாருங்கள், அவன் 85 வயசில் 27 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் சார். உலகத்தில் இருக்கான், அவனுக்கு கர்த்தர் கிடையாது, அவன் செய்கிறதெல்லாம் அக்கிரமம், பாவம். அதனால் நீங்கள்லாம் போய் 80 வயசெல்லாம் போய் 27 வயசு பசங்க போய் பிடிங்க, அங்கே போய் ரோட்டில் நில்லுங்க, WCC பக்கம் இல்லை பஸ் ஸ்டாண்ட் பக்கம்னு சொல்லுங்க. நீங்கள் போய் அதெல்லாம் சொல்லிடாதுங்க. நான் எதை சொல்ல வரேன்னு பாருங்கள். அப்படி ஒரு ஆளை பார்க்க போல என் மோட்டிவேஷன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவரே இல்லாதவன் பாவத்தில் இருக்கிறான், குற்ற மனசாட்சியிலையும். அவனுக்கு எய்ட்ஸ் வந்து சாவலை, அவன் ஒன்றும் சாவலை, கஞ்சாடிச்சு சாவலை. அவன் இன்றைக்கும் மியூசிக் வாசித்துட்டு 70 வயசில் 80 வயசில் அழகாக இருக்கிறாங்களே. அப்போ கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது நான் ஏன் இதை காட்டிலும் மேலே இருக்கக்கூடாது? இதுதான் என்னுடைய யோசனை. கரெக்டா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கலாம், அவங்கள குறித்து பொறாம இல்லை. அவங்க பரலோகத்துக்கு போகிறாங்களா நரகத்துக்கு போகிறாங்களா அது அவங்க தலையெழுத்து. ஆனால் அவனை பயன்படுத்தி எனக்கு ஏதாவது சொல்லிக்கிறேன். இந்த மனுஷன் பாடுறா, சோர்ந்து நொந்து நூடுல்ஸ் ஆகாமல் இன்றைக்கும் லட்சக்கணக்கான ஜனங்க முன்னால் ஆடிக்கிட்டு இருக்கானே. அப்போது மேட்ரே இல்லாமல் ஆடுறான் அவன். இன்றைக்கி எனக்கு ஆடுறதுக்கு உனக்கு ஆடுறதுக்கு எவ்வளோ மேட்ரு இருக்குது. கர்த்தருக்கு கொடுத்த சந்தோஷத்தை சொல்லி சொல்லி தாவி இது மாதிரி ஆடலாமே. ஏன் தெரியுமா? நம்ம ஆடுறதில்ல, சத்தமாக கம்பீரமாக ஸ்தோத்திரிக்கிறது இல்லை, நம்ம வைராக்கியத்தை வெளிப்படுத்துறதில்ல. வாழடக்கப்பட்டு பல் பிடுங்கப்பட்டு தேஞ்சு போன மாதிரி இருக்கிறனால தான் உன் வாழ்க்கை குன்றி போகுது. உன் வாழ்க்கை குன்றி போகுது. அத்தனை பேர் கல்லெறிந்து கொள்வேன்னு வரப்போல காலை இப்படி ஆவி ஏன் வித்தியாசம் வந்துச்சுன்னா பயப்படல. கர்த்தருக்காக பேசினான் அவன். கர்த்தர் செய்வாரியா, நாளைக்கு இந்த ஜனங்களை நமக்கு உணவாக மாற்றுவாரியா, நம்ம செய்ய முடியும். உன்னுடைய ஆவி எப்படி இருக்குது? ஐயோ எல்லாரும் வந்துட்டாங்க பிரதர், நமக்கு என்ன பிரதர், நம்ம அப்படியே அமைதியாக இருந்துக்கலாம் பிரதர். நீ அதான் அமைதியாக போடுவ. சங்கு ஊதுற மாதிரி பேசுகிறான் பாவன். அதான் பெருசு என்ன சொல்லுது, 85 வயசில் சொல்லுது, ஏய் 40 வயசில் இந்த பலன் அப்படியே தான் இருக்குது, எனக்கு கரையவே இல்லை. டயலாக் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் கேளுங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு நான் போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்றாரு. இருக்குது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அந்த மலையை அன்னைக்கு ஆண்டர் கொடுத்துறேன்னு சொல்லிட்டார்ல, அந்த மலையை நீ எனக்கு கொடு. அதே மலையில அதே ராட்சசர்கள் இருக்காங்க, அவர்களை போய் நான் ஒரு விளையாட்டு வரேன். அதில் சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருன்னா
அதான் அவனுடைய ஆவி. அங்கே வாசிங்க என்ன சொல்கிறாரு. ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, கர்த்தர் சொன்ன மாதிரி அவனை துரத்திடுவேன். வயசு மேட்டர் கிடையாது சார். கர்த்தர் அறியாத பாவி மாதிரி இருக்கிறவனும் வயசு மேட்டர் இல்லை. அவனும் குச்சிட்டு இருக்கிறான் 80 வயசில். வாலிபன் கூட குதிக்க முடியாது, குச்சிட்டு எப்படி தான் குதிச்சுட்டு பாடிட்டு இருக்கிறான் சர்க்குலர் ராக் மியூசிக்கில். என்ன சார் நீங்கள் நல்லா இருக்குங்க சார் 40 வயசில் இப்போவுமே உங்கள் பொண்டாட்டியை கால் பிடிச்சி விடுன்னா என்ன சார் நீ சார்? நீயே கால் பிடிச்சிட்டு நீயே ஓடணும், நீயே ரெடி பண்ணிக்கணும், அவ்வளோதான். நம்ம மற்றவங்களுக்கு தலைவலியாக மாறக்கூடாது சார். மற்றவங்களுக்கு தலைவலி தைலமாக தான் மாறணுமா இல்லையா? மற்றவங்களுக்கு we should not become தலைவலி. இதை யாரும் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பைபிள்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நீங்கள் பைபிளு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அமைதியாக நீங்கள் எங்கேயோ போயிடுவோங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு யாரும் தேவையில்லை, எந்த பாஸ்டரும் வர தேவையில்லை, எந்த ஐசக் ஜோவும் வர தேவையில்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பைபிளை பிடிங்க, உங்கள் பாஷையில் வசனத்தை வாசிங்க. இன்ஜெக்ஷன் மாதிரி ஏறும். ஆவியானவர் நமக்கு ஒரு புது பலனை கொடுப்பார். கர்த்தருடைய வசனம் நம்மளை வாழ வைக்கும். கர்த்தருடைய வசனம் தான் நம்மளை வாழ வைக்கும் சார். அந்த வசனத்தில் ஜீவன் இருக்குது சார்.